ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? அன்பும் ஆதரவோடு இந்த தீபாவளி திருநாளில் நீங்கள் நல்லபடியாக உங்கள் உறவினர்களுடன் கொண்டாடணும். இந்த தீபாவளி திருநாளில் உங்கள் இல்லங்களில் அன்பும் ஆனந்தம் இன்பம் பெருகட்டும். வள நிறைந்த வாழ்க்கை இனிதே ஆரம்பமாகட்டும். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி டைமில் ஒரு வீடியோ உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். காலையிலேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட்டாசு சத்தம் இல்லாமல் வீடியோ பண்ணணுன்ட்டு. கண்டிப்பாக என்னுடைய வீட்டை சுற்றி பட்டாசு வெடித்து ரொம்ப பசங்க தீபாவளி திருநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனால சரி, இந்த பட்டாசு சத்தத்தோடய தீபாவளி வீடியோவை நம்ம அப்டேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பிஎஸ்சியில் அமௌண்ட் பேமெண்ட்டு நமக்கு 10,000 ரூபாய்க்குள்ளே இருக்க அமௌண்ட்டை போட்டு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் நெக்ஸ்ட் அமௌண்ட் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. பட் அக்டோபர் 31 அந்த 7,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற எடிட் ஆப்ஷன் கிடைக்கப்பட்ட நண்பர்களுடைய அப்டேட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்டேஷன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போர்ட்டலில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நெக்ஸ்ட் அப்டேட் வரல. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த தீபாவளி திருநாளில் 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி ஏதாவது ஒரு அப்டேஷன் இருக்குன்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் கமிட்டி சைட்லேருந்து எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. பட் இந்த நிகழ்ச்சிக்கு இடையில் ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. என்னென்னாக்கா இந்த ரீஃபண்டு போயிட்டு தான் இருக்குதுன்றது ஒரு ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அந்த எஸ்எம்எஸ் வழியாக அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. 12ஆம் தேதி நவம்பர் 2020 போன வியாழக்கிழமை இந்த பேமெண்ட் ஆகிருக்கு. அதாவது இது எந்த மாதிரியான பேமெண்ட்டுனாக்கா எடிட் ஆப்ஷன் கொடுத்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசப்மிஷன் பண்ணவங்களுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேமெண்ட் விஷயம் போயிட்டு தான் இருக்குது. அது எந்த விதத்துலையும் தடைப்படலை. பட் அவங்களுக்கு நிலங்களை விற்று பணத்தை சேகரித்து நமக்கு ரீஃபண்ட் பண்ணக்கூடிய விஷயம் கொஞ்சம் காலம் தாமதமாகுது. ஏன்னா இந்த கொரோனா டைமில் எல்லாமே முடங்கி போன ஒரு சமயத்துலேயும் ரீஃபண்டு தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்க கொடுக்கலன்றதான் உண்மை. ஏன்னா எத்தனை பேர் மனசு கஷ்டப்படுன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பேமெண்ட்டுன்றது இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக 10,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ரீபேமெண்ட்டை தான் பண்ணியிருக்காங்க. இது போதுமானதாக இல்லை எனக்கு இப்போ பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கீழே இருக்கிற ஒரு பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இது எடிட் ஆப்ஷனுக்கு கிடைச்ச பணம் தான். அதனால் இந்த டைம்லேயும் பேமெண்ட் போயிட்டு தான் இருக்குது. நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு பேமெண்ட் இல்லை. பார்க்கலாம். அந்த தீபாவளி திருநாள் முடிஞ்சு 1 or 2 டேஸில் ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும்னு தான் எதிர்பார்க்குறோம். எல்லாருடைய கவனமும் அதில் தான் இருக்குது. இந்த பிஎஸ்எல்ல ஏன்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், ஏன் இவ்வளோ தொந்தரவுகளை நம்ம வச்சுட்டு பாதிக்காத நாளே இல்லை. ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். பார்க்கலாம். நம்ம அந்த தீபாவளி திருநாளில் நம்ம வேண்டிக்கிற கடவுள்கிட்ட இந்த ரீஃபண்டாக சீக்கிரம் கிடைக்கிச்சு, எல்லாமே பிரச்சனையும் முடிவு அடைஞ்சு அடுத்த தீபாவளியாக எல்லா குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாடணும்னு வேண்டிக்கணும். நன்றி. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். வணக்கம்.